ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் தமிழ் கார்மிக் பேசுகிறேன். இதில் பாருங்கள், நம்ம கீ ஆன் பண்ணும்போது செக் இன்ஜின் லைட்டும் ஒரு கீ சிம்பிள் லைட் வந்து இதில் வந்து வரல, ஒர்க் ஆகலை. நான் வந்து இந்த வண்டி வந்து ஆல்ரெடி ரிலே வந்து ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு. அது புது ரிலே வந்து போட்டேன். அதை போட்டு நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், பெட்ரோலும் வராமல் இருந்துச்சு. நான் வந்து அந்த ரிலே வந்து எதுன்னு செக் பண்ணும்போது லைட்டாக ஆன் ஆயிடுச்சு. அப்போ அதை நான் வந்து உங்களுக்கு எந்த ரிலேன்னு காட்ட போகிறேன். பாருங்கள், இது வந்து ஆல்டோ K10. அந்த வண்டிக்கு வந்து இந்த இடத்துல வருது. இந்த பெட்ரோலுக்கும் மெயினுக்கும், அதாவது மெயின் வந்தால் தான் பெட்ரோலே வரும். அதனால் இது மெயின் ரிலே. இது பாருங்கள், வச்ச உடனே வருங்க, நம்மளுக்கு கரெக்டாக பெட்ரோல் வந்து சப்ளை ஆக ஆரம்பிச்சிடும். நான் பாருங்கள், அந்த இதை வச்சு பார்க்குறேன். வச்சு பார்த்தா கரெக்டாக அந்த இடத்துல பெட்ரோல் போகுது. பேட்டரி வேறு கழட்டி விட்டு அந்த ரிலே வந்து ஃபுல்லாக நல்லா அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் அந்த பேட்டரி வயர் வந்து வைக்கிறேன். பேட்டரி வயர் வைக்கும்போது பாருங்கள், பெட்ரோல் கரெக்டாக வரும். பாருங்கள், பெட்ரோல் நல்லா ப்ரெஷராக வருது. இது எதனால் இந்த பெட்ரோல் இப்போ வருது அப்படின்னாக்கா, அது மெயின், அதாவது இக்னிஷன் கீ வந்து ஆன் ஆகலை, இக்னிஷன் லைட்டே வந்து நம்மளுக்கு வரல, செக் இன்ஜின் லைட்டே நம்மளுக்கு வந்து அந்த இதில் வந்து காட்டலை. அப்படின்ற போது நம்மளுக்கு இந்த பெட்ரோல் வந்து கனெக்ஷன் வராமல் இருந்துச்சு. நான் அந்த ரிலே வந்து போட்டதுக்கப்புறம் இந்த பெட்ரோல் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ பாருங்கள், நான் அந்த மீட்டரில் வந்து உங்களுக்கு வந்து லைட்டை காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இந்த செக் இன்ஜின் லைட்டும் இந்த கீ லைட்டும் காட்டலை. இப்போ அந்த ரிலே போட்டதுக்கப்புறம் இந்த லைட் வந்து காட்டுது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க. இந்த வீடியோ உங்கள் கார் வச்சுருக்க, அதாவது மெக்கானிக்கல் யாருன்னா நீங்கள் பார்க்கணுன்னா ஷேர் பண்ணுறேங்க.